राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो महावन की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। நந்தகோபன் திரு மாளிகை. பெரிய பாக்கியம் நமக்கு இந்த நந்தகோபனுடைய திருமாளிகை பற்றி நிறுத்தி நிதானமா அனுபவிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அழகா வாச்சிருக்கு. இந்த நந்தகோபன் திருமாளிகைக்கு கண்ணன் வந்தான் அப்படின்னு பாகவத்துல இருக்கு இல்லையா. கர்க்க சம்ஹிதையில கோலோக கண்டம், அதுல கோலோக கண்டத்துல 12வது அத்தியாயத்துல யாரெல்லாம் நந்த பவனத்திற்கு வந்தார்கள் அப்படின்னு ஸ்ரீ நாரதரே சொல்றார்கள். நந்த கிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறமா பிரசத்தினுடைய ஒவ்வொரு வீட்லையும் நிதி சித்தி விருத்தி புக்தி முக்தி எல்லாம் அப்படியே அங்க எல்லா வீட்லயும் அப்படியே வருஷிச்சுதான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சி, ஆனா யாருக்கும் அதுல ஆசையே வரலையா. ஆமா என்ன கிருஷ்ணனோட வரல பெருசு அப்படின்ற மாதிரி இருந்துதான். அதாவது பரிபூர்ணதமே சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணே பிரஜமாகதே நந்தத்சு நரதூரியேஷு ஜயத்வனி அபூன் மகான். இது அங்க எப்படிதான் நடந்தது, நம்ம இன்னைக்கு ஆழ்வார் பாசுரம் பார்த்தோம் இல்லையா. ததிக்ஷீர திருத்தை கோபாஹா கோபியோஹோ இப்படி எல்லாம் நடந்தது. அதுல பின்னாடியே சொல்றா ரொம்ப அழகா நிதிஹி வபர்ஷ கணவந்த கணவத்கோபோ நந்தராஜோ பிரஜேஸ்வரக நிதிஹி சித்திஹி விருத்திஹி புக்திஹி முக்திஹி கிருஹே கிருஹே வீத்யாம் வீத்யாம் லுடந்தீவ ததிச்சா கஸ்ய சின்ன இஹி. யாருக்கும் மேல ஆசை இல்லை. அதுக்கப்புறமா அழகா சொல்றார்கள், ராயார் வந்தார்கள். சனத் குமார கபில சுக வியாசாதிபிஹி சஹ ஹம்ச தத்த புலஸ்த்ய ஆத்யர்மயா விரஜா ஜகாமஹ பிரம்மா ஜகாமஹ. அப்ப எங்களெல்லாம் கூட்டிண்டு சனத்குமாரர்கள், கபிலர், சுகபிரம்மம், வேதவியாசர், ஹம்ச ரிஷி, தத்தாத்ரேயர், புலஸ்தியர், நான் எல்லாரும் அழைச்சிட்டு பிரம்மா அங்கே வந்தார். ஹம்சாரூடோ ஹேமவர்ணோ முகுடி குண்டலி ஸ்புரன்னு சதுர்முகோ வேதகர்த்தா ஜோதயன் மண்டலம் திஷாம். அப்ப பிரம்மதேவர் உருக்கிய தங்கம் போல தகதகன்னு சொல்லிச்சார். தலையில மக்குட்டம், காதுகள்ல குண்டலம் இருந்தது. சதுர்முக பிரம்மா ஹம்ச வாகனத்துல வந்தார். எல்லாரும் பார்க்கும்போது ஜொலிச்சுட்டு இருந்தது அவர் வரும்பொழுது. அந்த பிரம்மதேவர் வந்தாரா, பின்னாடியே ரொம்ப அழகா சொல்றார். ததா தமனு பூதாட்யோ விஷாரூடோ மகேஸ்வரஹ ரதாரூடோ ரவிஹி சாக்ஷாத் கஜாரூடஹ புரந்தரக. கஜ ஆரூட ஏரி அப்படின்னு அர்த்தம். சரியா? வாயுச்ச கஞ்சனாரூடோ யமோ மகிஷவாஹனஹ தனதஹ புஷ்பகாருடோ
மிருகாரூடக க்ஷபேஸ்வரஹ அஜாரூடோ வீதிஹோத்ரோ வருணோ மகரஸ்திதஹ மயூரஸ்தஹ கார்த்திகேயோ भारती अंसवाहिनी लक्ष्मी च गरुडारूढ़ा दुर्गाख्या सिंहवाहिनी गोरूपधारिणी पृथ्वी विमानस्था समाययौ दोलारूढ़ा दिव्यवर्णा मुख्याः षोडशमातृकाः षष्ठी च शिबिकारूढ़ा कंगिनी यष्टिधारिणी मंगलो वानरारूढ़ो बासारूढ़ो बुधस्मृतः गीष्पति कृष्णसारस्तः शुक्रो गवयवाहनः शनिश्च मकरारूढ़ अष्ट्रस्तः उष्ट्रस्तः सिंहिकासुतः कोटिबालार्कसंकाश आययौ नन्दमन्दिरं कोलाहलसमायुक्तम् गोपगोपी गणाकुलं नन्दमन्दिरम् अभ्येत्य क्षणं स्थित्वा ययुःसुराः परिपूर्णतमं साक्षात् श्रीकृष्णं बालरूपिणं नत्वा दृष्ट्वा तदा देवाश्चक्रुस्तत्यस्तुतिं परां वीक्ष्य कृष्णं तदा देवा ब्रह्माद्या ऋषिभिः सह स्वधामानि ययुः सर्वे हसिता प्रेम विह्वलाः. ரொம்ப அழகா யாரெல்லாம் வந்தான் ஸ்லோகம் சொன்னதில்ல பின்னாடியே சொல்றேன். பிரம்மதேவர் வந்தார். அவருக்கு பின்னாடி பூதகணங்கள் சூழ ரிஷப வாகனத்துல மகேஸ்வரன் வந்தார். அப்புறம் அவர் பின்னாடி தேர்ல ஏறினபடி சாட்சாத் சூரியன் வந்தார். ஐராவதத்தின் மேல தேவராஜன் இந்திரன் வந்தான். கஞ்சரிட் அப்படின்னு ஒரு பறவை, அது என்ன பறவைன்னு தெரியல, பார்ப்போம். வாயுதேவன் அதுல வந்தாராம். மகிஷத்து மேல யமன் வந்தார். புஷ்பக விமானத்துல குபேரன் வந்தான். இந்த புஷ்பக விமானம் தான் ராமன் லங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார், பாரத பூமிக்கு வந்தார். என்னது குபேரனுடைய புஷ்பக விமானம், புஷ்பகத்துல குபேரன் வந்தான். சரியா? திருப்பி ராமன் புஷ்பகத்தை குபேரன் கிட்ட கொடுத்தார். ஏன்னா ராவணன் வந்து குபேரன் இடத்துல இருந்து அபகரிச்சான். அச்சா, மான் மேல உட்கார்ந்து சந்திரன் வந்தான். ஆட்டு மேல உட்கார்ந்து அக்னி தேவன் வந்தான். முதலை மேல ஏறி வருணன் வந்தான். கார்த்திகேயன் முருகன் மயில் வாகனத்துல வந்தார். சரஸ்வதி அன்ன பக்ஷி மேல வந்தார். கருடன் மேல அமர்ந்து லக்ஷ்மி வந்தார். சிம்ம வாகினியாக துர்கா வந்தார். பூதேவி பசுரூபம் தரிச்சுண்டு வந்தார். அப்ப நிறைய தேவர்கள்லாம் வந்திருந்தா. 16 மாத்திருக்கள்லாம் வந்திருந்தா. அப்புறம் சஷ்டி தேவி வந்திருந்தா. மங்களன் செவ்வாய் கிரகம் இருக்குல்ல, அந்த அதிபதி செவ்வாய்ன்னு சொல்லல, அவர் வானரத்து மேல வந்தார். புதன் பா அப்படின்ற பக்ஷி மேல வந்தார். ப்ரஹஸ்பதி கருப்பு மான் மேல உட்கார்ந்துன்னு வந்தார். சுக்கராச்சாரியா கவயத்தின் மீது வந்தார். சனீஸ்வரன் அவரும் முதல மேல வந்தார். ஒட்டகத்தின் மீது ராகு வந்தான். எல்லா கோடிக்கணக்கான பாலசூரியனுக்கெல்லாம் ஒளிபுரிந்த எல்லா நந்தபவனத்துக்கு வந்தன. பெரிய கோலாகலம் நடந்தது. நந்தகோபருடைய மாளிகையில கோபியர்கள்லாம் கூடியிருந்தா. க்ஷண நேரம் தேவர்கள் அங்கிருந்தா. பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சந்தோஷமா கிருஷ்ணனுடைய தரிசனத்தினால
திக்குமுக்காடி அவரவர்கள் தங்கள் இருப்பிடம் சென்றார்கள். சிவர்கள்லாம் வந்தார்கள் போனார்கள். இதுக்கு அடுத்த அத்தியாயம் 13வது அத்தியாயம் கர்க்க சங்கீதையில நேற்றைய சொன்ன நந்தகோபர் கம்சனுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பி போனார். அவள் மாயாரூபம் எடுத்துட்டு கோகுலத்துக்கு வந்தா. நேற்றையே சொன்னேன் அழகு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு, அழகு எவ்வளவு ஆபத்து அப்படின்னு. ஆனா அழகா இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆபத்துன்னு நான் சொல்லவே இல்லை. எவ்வளவு பேர் அழகா இருக்கா. அழகா அவள் வந்தாள். நந்தகோபர் எல்லாம் வெளியில இருக்கார் இல்லையா, அவர் மதுரால இருக்கார். ரோஹிணி யசோதாலாம் பார்த்தா அப்படியே அமைதியா இருந்தா. வந்தவள் குழந்தைய எடுத்துண்டா, மடியில வச்சுண்டா. இதுல சொல்றா, அலாஹல விஷம் தரவீன தன் திருமார்பை குழந்தைக்கு கொடுத்தாள் அப்படின்னு. காலகூட்டாவிருத்தம் ஸ்தனம் ததௌஷியோர் மகாத்கோரா காலகூட்டாவிருத்தம் ஸ்தனம் பிராணைஹி சார்த்தம் பபௌதுக்தம் கடும் ரோஷாவிருதோ ஹரிஹி முஞ்ச முஞ்ச வந்ததீர்த்தம் தாவந்தி பீடதஸ்தனா பீடதஸ்தனா நீத்வா பஹிர்கதா தம் வை கதமாயா பபூவஹ. காலக்கூட்ட விஷத்தை தடவில தன் மார்பை குழந்தைக்கு வச்சா. உடனே ரோஷம் வந்துருக்காரு. அதுலயும் ரோஷம் சொல்றா, இங்கேயும் ரோஷம் சொல்றா. பகவானுக்கு இவ்வளவு குழந்தைகளை கொண்டுட்டாளே அப்படின்னு கோபமா வேகமா பாலையும் குடிச்சு விஷத்தையும் குடிச்சு அவள் உசிரியும் சேர்த்து குடிச்சுட்டா. அப்ப அவளுக்கு அந்த முளைகள்ல அவன் சாப்பிடும்பொழுது என்னெல்லாமோ பண்றது, வேதனை, ஆண் முனகரா, அப்புறம் விட்டுடு விட்டுடுன்னு கத்தரா, வெளில எழுந்து ஓடுறா, குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா. வெளியில போனோன்னு அவளுடைய அந்த அழக ரூபம் மாறி போயிடுது. எப்பொழுதுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் மனுஷாளுடைய சுயரூபம் தெரியும் இல்லையா. அப்ப சுயவரம் வந்துடுத்து, கண்கள்லாம் வெள்ள பிதுங்கெடுத்து அழுது அலறியபடி பூமியில் விழுந்தாள். இப்ப அவ கூச்சல் வந்து 7 லோகங்கள், 7 பாதாளம் எல்லாம் சேர்ந்து பிரம்மாண்டம் முழுக்க எதிரொலிச்சது. பூமி முழுக்க தடுமாறியது. அப்ப பூதனையோட விசாலமான உடல் 6 கோசம் இருந்துதான். 6 கோசம்னா கிட்டத்தட்ட 12 மைல், 2 மைல் ஒரு கோசம், 12 மைல் இருந்தது. அவ விழுந்ததுல பெரிய மரங்கள்லாம் அறப்பட்டு தூள் தூளா தெரிச்சு போயிடுச்சு. பயந்தே போயிட்டா எல்லாரும், என்ன குழந்தை இருக்கானோ இல்லையோ அப்படின்னு பயந்தார்கள். என்னடாது அப்படின்னு பார்த்தா, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நடுங்கும் பொழுது, அஸ்யா அங்குலிகோ பாலோ ந ஜீவதி கதாசன தஸ்யா உரசி சானந்தம் கிரீடந்தம் சுஸ்மிதம் சிசும் துக்தம் பீத்வா ஜம்பமானும் தம் திருஷ்ட்வா ஜக்ருஹு ஸ்த்ரியः யசோதயா சரோகின்யா நிதாயோரசி விஸ்மிதாः சர்வதோ பாலகம் நீத்வா ரக்ஷாம் சக்ரு விதானதः காளிந்தி புண்ணியமிருத்தௌ மிருத்யௌ மிருத்யோ மிருத்தோயைஹி கோர் புச்ச பிரமணாதிபிஹி கோமூத்ர கோரஜோபிச்ச கோரஜோபிச்ச ஸ்நாபயித்வா திதம் ஜஹு. என்னாச்சோ ஏதாச்சும் பயந்தா இந்த மார்பில் விளையாடிட்டு இருக்கானா. பூதனை பாலை குடிச்சிட்டு கொட்டாவி வச்சுட்டு இருந்தானா. அந்த பயலை அவனோட மார்பில் பார்த்தோன்னா கோபிகைகள்லாம் எடுத்து யசோதை கிட்ட கொடுத்தாளா. உடனே யசோதை கிட்ட அவளே வாங்கிட்டாளாம்.
யமுனையின் புனிதமான மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை பூசினாலாம், யமுனா ஜலத்தை தெளிச்சாலாம், பசுவின் வாழை சுற்றி போட்டா, பசுவின் வாழை சுழட்டி திருஷி கழிச்சாலாம், கோமூத்திரம், கோதூளி, காலோட கோமாட்டோடைய குளம்படி கிழக்கூடிய மண், இதெல்லாம் கலந்த நீர்னால அவனை நீராட்டினாலாம். சரியா? சூப்பர்ல. அப்ப இந்த கோபிகைகள்லாம் கண்ணனை நன்னார்கிட்ட ரக்ஷ பண்ணாலாம். பாகவத்திலும் இருக்கு, நம்ம கர்க சம்ஹிதையிலையும் இருக்கு. கர்க சம்ஹிதை பார்ப்போமா? ஸ்ரீ கிருஷ்ணஸ்தே சிரப்பாது வைகுண்ட கண்டமேவஹி ஸ்வேதத்வீபபதி கர்ணோ நாசிகாம் யஜ்ஞரூபத்ருக்கு நிருசிம்ஹோ நேத்ரயுக்மம் ச ஜிஹ்வாம் தசரதாத்மஜः அதராபவதாம் தே து நரநாராயண விருஷி கபோலௌ பாது தே சாக்ஷாத் சனகாத்யாः கலாஹரேः பாலம் தே ஸ்வேதவராஹோ நாரதோ भ्रूलतेवतु चिबुकं कपिलः पातु दत्तात्रेयौरवतु स्कन्दौ द्वावृषभः पातु करौ मत्स्य प्रयातु ते दोर्दण्डं सततं रक्षेत् पृथुः पृथुलविक्रमः उदरं कमटपातु नाभिं दन्वन्तरिश्चते मोहिनी गुह्यदेशं च कटिं ते वामनो अवतु पृष्ठं परशुरामश्च तवोरुबादरायणः बलौ जानुद्वयं पातु जङ्गे बुद्धप्रपातु ते पादौ पातु सुगल्पौ च कल्किर्धर्मपति प्रभु सर्वरक्षाकरं दिव्यं श्रीकृष्णकवचं परं इदं भागवता दत्तं ब्रह्मणेनाभिपङ्कजे ब्रह्मणा शम्भवे दत्तं शम्भुर्दुर्वाससे ददौ दुर्वासा श्रीयशो मथ्यै प्राधा श्रीनन्दमन्दिरे अनेन रक्षां कृत्वास्य गोपिभिः श्रीयशोमती पाययित्वा स्तनं दानं विप्रेभ्यः प्रददौ महत्. அப்ப கோபிகள்லாம் பகவானுக்கு ரக்ஷ பண்ணாலாம். கண்ண கிருஷ்ண உன் தலையை காக்கட்டும், வைகுண்ட பகவான் கழுத்தை காக்கட்டும், ஸ்வேததீப ராஜா தலைவனா பகவான் 2 காதுகளை காக்கட்டும், யஜ்ஞ ரூபதாரி ஸ்ரீஹரி மூக்கையும், நரசிம்ம பகவான் 2 கண்களையும், தசரதகுமாரனான ராமன் உன்னுடைய நாக்கையும், நரநாராயண ரிஷி பத்ரி நரநாராயணன் உன்னுடைய இதழ்களையும் காக்கட்டும். சாக்ஷா ஸ்ரீஹரியினுடைய கலா அவதாரமான சனக்கர், சனந்தன முதலான 4 மகரிஷிகள் 2 கண்ணங்களை காப்பாற்றட்டும். ஸ்வேதவராக பகவான் உன் நெற்றியை காப்பாற்றட்டும். நாரதர் 2 புருவங்களை காக்கட்டும். கபில பகவானுடைய முகவாய் அதை காக்கட்டும். முகவாய் அப்படின்னு என்ன கண்டுபிடிக்கும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முகவா கட்டை அப்படின்னு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயே சொல்லுங்க. தத்தாத்ரேயர் உனது மார்பை பாதுகாக்கட்டும். ரிஷப பகவான் உன்னுடைய தோள்கள், மத்திய பகவான் உன்னுடைய கைகளை காக்கட்டும். பராக்கிரமியான பதுராஜா எப்பொழுதும் உன் புஜங்களை காக்கட்டும். கஷ்யப பகவான் உன்னுடைய வைத்தையும், தன்வந்திரி உனது நாபியையும் காக்கட்டும். மோகினி ரூபம் கொண்ட பகவான் உனது ரகசிய பிரதேசத்தை காக்கட்டும். வாமனன் உனது இடுப்பை நஷ்டமடையாது காக்கட்டும். பரசுராமர் உன்னுடைய பிருஷ்டபாகத்தை காப்பாற்றட்டும். பாதராயண வேதவியாசர் உன்னுடைய 2 தொடைகளையும் காக்கட்டும். பலபத்ரன் 2 முழங்கால்களையும், புத்ததேவன் உன் கண்டக்கால்களையும் காக்கட்டும்.
தர்மத்தை காக்கும் கல்கி பகவான் கணுக்கால்களோடு இரு பாதங்களையும் நலமாக வைக்கட்டும். இது எல்லோரையும் காக்கும் பரம திவ்ய ஸ்ரீ கிருஷ்ண கவசம். பகவான் விஷ்ணு இதை பிரம்மாவுக்கு உபதேசிச்சார். பிரம்மா சம்புவுக்கு சொன்னார், சம்பு துர்வாசருக்கு சொன்னார். துர்வாசர் நந்த மாளிகைக்கு வந்த பொழுது யசோதாவுக்கு இது உபதேசம் பண்ணியிருக்கார். அப்ப இவ்வளவு வசதி பாருங்க. இப்ப நான் வாசிச்சது எல்லாமே இந்த ஸ்ரீகிருஷ்ண கவசம். இவ்வளவு நேரம் வாசிச்சேன் இல்லையா? இதை நீங்களும் கற்றுக்கோங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கந்தசஷ்டி கவசத்தில் ஒவ்வொன்று நாபிக் கமலம் நல்வேல் காக்க இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ண கவசம் நீங்களும் உங்களுக்கு சொல்லலாம், குழந்தைகளுக்கு சொல்லலாம். உங்கள் உடம்பு நீங்களும் குழந்தை தானே, உங்கள் உடம்புக்கு நீங்கள் சொல்லலாம். சூப்பராக இருக்குல்ல? இன்னைக்கு இதை கேட்டிருக்கள். உங்கள் உடல் நன்னா இருக்கட்டும். இப்போ சொன்ன எல்லா அவயவங்களும் சௌக்கியமாக இருக்கட்டும். நன்னா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. राधे कृष्णा कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो गोकुल धाम की जय. जय बोलो नंदगोप महाराज की जय. जय बोलो यशोदा मैया की जय. जय 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 जय. राधे कृष्णा.